ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 14/11/1979. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பிராமண வாழ்க்கையின் அடையாளம் எப்பொழுதும் குஷியின் ஜொலிப்பு. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் இறுதி நிலையை, அதாவது பாவங்களை வென்ற நிலையை, தீய எண்ணம் அல்லது வீணான எண்ணத்திலிருந்து விடுபட்ட நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இறுதி நிலை வரை வந்தடைவதற்காக முயற்சியோ எல்லாரும் செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் முயற்சி செய்கிறவங்கள 2 விதமான குழந்தைகளை பார்த்தோம். ஒரு வகையானவங்க தாங்க என்ன முயற்சி செய்கிறாங்களோ அந்த முயற்சியின் பிராப்தியை கூடவே அனுபவம் செஞ்சுக்கிட்டே சென்று கொண்டிருக்கிறார். மேலும் இன்னொரு வகையானவங்க முயற்சி செய்யறதுல மட்டும் ஈடுபட்டுருக்கிறார். உழைப்பு அதிகம், பிராப்தியினுடைய அனுபவம் குறைவாக இருக்கு. ஆகையினால போக போக களைப்படைஞ்சிடுறாங்க. யதார்த்தமாக முயற்சி செய்கிறவங்க ஒரு பொழுதும் களைப்படைவதை உணர்வதில்லை. என்ன காரணம்? இருவர்களுடைய முயற்சியில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுல மட்டும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். அதன் காரணமாக அவங்க கடுமையான உழைப்பில் இருக்கிறாங்க. அடுத்தவங்க அன்பிலேயே மூழ்கி மகிழ்ச்சியாக இருக்கிறார். எந்த எண்ணத்தினுடைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அறிவீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். மிக சிறிய வித்தியாசம்தான். முதல் வகையினர் நாங்கள் சுயம் சென்று கொண்டிருக்கிறோம், செல்ல வேண்டியதாக இருக்குது, எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். மேலும் 2ஆம் வகையினர் எப்பொழுதும் எண்ணத்திலும் கூட சமர்ப்பணம் ஆகியிருக்கிறவங்க. ஆகையினால அவங்க தங்களை பாப்தாதா நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவம் செய்கிறாங்க. அவங்க கஷ்டப்படும் கால்களால் நடப்பது இல்லை, ஆனால் அன்பின் மடியில் அமர்ந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினால அவங்க அன்பின் கால்களால் நடக்கிறாங்க. அதில் களைப்படைவது இருப்பதில்லை. அன்பினுடைய மடியில் அல்லது ஊஞ்சலில் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் ஆகிற காரணத்தினால அவங்க நடக்கிறதில்ல, ஆனால் பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பொழுதும் குஷியில், மனதின் சுகத்தில் அனைத்து சக்திகளினாலும் பறந்து கொண்டே இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. இப்போது நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. சங்கமேகத்து பிராமண குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் அன்பின் மடியில் வாழ்வாங்க மற்றும் நடந்துப்பாங்க. பிராமண வாழ்க்கையினுடைய அடையாளம் எப்பொழுதும் குஷியினுடைய ஜொலிப்பு பிரத்யட்சமாக தென்படும். குஷி இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையும் இல்லைங்கிறாங்க பாபா. அநேக குழந்தைகள் சங்கமேகம் முயற்சி செய்யும் வாழ்க்கையானது மற்றும் எதிர்காலத்து ஜென்மம் பிராப்தியினுடைய பலன் நிரம்பிய ஜென்மம் அப்படின்னு நினைக்கிறார். பாப்தாதாவின் உறுதிமொழியாக ஒன்றை கொடுங்க மற்றும் லட்சத்தை எடுத்துக்குங்க அப்படிங்கிற வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதி எதிர்காலத்துக்கானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, இந்த வாக்குறுதி சங்கமயுகத்துக்காகத்தான். எப்படி அனைத்தையும் விட உயர்ந்த நேரம், அனைத்தையும் விட உயர்ந்த ஜென்மம், அனைத்தையும் விட உயர்ந்த பட்டம் இந்த நேரத்துக்கானதாக இருக்குதோ, அதே மாதிரி அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம், அனைத்து வாக்குறுதிகளினுடைய பிராப்தியும் இந்த நேரம் ஏற்படுது. எதிர்காலமும் இருக்கவே இருக்குது, ஆனால் எதிர்காலத்தை விட நிகழ்காலம் மிக உயர்ந்தது. இந்த நேரம்தான் ஒரு அடி, அதாவது பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை குழந்தைகள் வைக்கிறாங்க. மேலும் அதற்கு பலனாக தந்தை ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் நான் உன்னுடையவன், அதாவது தந்தை உங்களுடையவர் அப்படிங்கிறத அனுபவம் செய்விக்கிறார். ஒரு எண்ணத்தினுடைய பலனா முழு சங்கம யுகத்தினுடைய வாழ்க்கையில் தந்தை உங்களுடையவராக ஆகிடுறாங்க. 1க்கு லட்சம் மடங்கு மட்டும் கிடைக்கல. எப்போ விரும்புகிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுப்பதற்கு தந்தை சேவகன் ரூபத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி 1க்கு லட்சம் மடங்கு அல்ல, ஆனால் எண்ணிலடங்கா தடவை பலன் கிடைக்கிது. தற்சமயத்தினுடைய மகத்துவத்தை நடைமுறையில் சென்று கொண்டிருக்கும் போதே மறந்துடுறீங்க. இந்த சங்கமேகத்துக்கு வரதானம் இருக்குது. என்ன வரம் இருக்குது? சுயம் வரம் அளிப்பவரே உங்களுடையவராக ஆகிடுறாங்க. வரம் அளிப்பவரே உங்களுடையவர் அப்படின்னா இன்னும் வேறு என்ன அடைவதற்கு பாக்கி இருக்குது?
விதை உங்களுடைய கையில் இருக்குது. அந்த விதை மூலமாக ஒரு நொடியில் என்ன விரும்புகிறீங்களோ அதை பெற முடியும். எண்ணத்தை வைப்பதற்கான விஷயம் மட்டும்தான். சக்தி வேணும், சுகம் வேணும், ஆனந்தம் வேணும். இவை அனைத்துமே உங்களுக்காக பணிவோடு ஆஜராக இருக்குது. ஏன்னா எஜமானனே உங்களுடையவர். எப்படி ஸ்தூல வேலைக்காரர்கள் அழைக்கும் பொழுது ஆஜராகிடுறாங்க, அதே மாதிரி இந்த அனைத்து பிராப்திகளும் நினைக்கும் போதே, அதாவது எண்ணத்தினால ஆஜராகிடுது. ஆனால் எஜமானன் உங்களுடையவராக இருக்கிறார் அப்படின்னா இவை அனைத்தும் ஆஜராக இருக்கும். விதை உங்களுடையது அப்படின்னா இந்த அனைத்து பழங்களும் உங்களுடையது தானே. ஆனால் குழந்தைகள் போக போக என்ன செய்கிறாங்க? 2 லட்டுகளை கையில் எடுக்க முயற்சி செய்கிறாங்க. எடுப்பதற்கு என்னவோ தயாராகிடுறாங்க. ஆனால் விட வேண்டிய பொருளையும் பின்பு எடுத்துடுறாங்க. ஆகினால் விஸ்தாரத்தில் சொல்கிறதுனால சாரத்தை விட்டுடுறாங்க. இடையிலிருந்து நழுவி சென்றிடுது. இது தெரியல, இது தெரிய வரலை அப்படிங்கிறாங்க பாபா. ஆகையினால பின்பு காலியாகிடுறாங்க. மேலும் தன்னை நிரப்புவதற்காக கடுமையாக உழைக்கிறார். ஆனால் விதை கையை விட்டு சென்று விட்ட காரணத்தினால பிரத்யக்ஷ பலனினுடைய பிராப்தி ஏற்படுறதில்லை. ஆகினால களைப்படைஞ்சிடுறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எதிர்காலத்துக்காக ஆறுதல் அடைந்து தன்னைத்தானே நடத்திட்டு இருக்கிறாங்க. உடனடி பலனுக்கு பதிலாக எதிர்கால பலன் மேல் நம்பிக்கை உள்ளவராக ஆகி நடக்கிறார். ஆகையினால குஷினுடைய ஜொலிப்பு எப்பொழுதும் பார்க்க தென்படலைன்னு பாபா சொல்கிறார். கடின உழைப்பின் ரேகைகள் அதிகமாக தென்படுது, பிராப்திகளினுடைய ரேகை குறைவாக தென்படுது. தியாகத்தின் உணர்தல் அதிகம் இருக்குது, பாக்கியத்தின் உணர்தல் குறைவாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ என்ன செய்யணும்? தற்சமயத்தில் யார் உங்களுடைய தொடர்பில் வராங்களோ அவங்களும் அவ்வப்பொழுது, மேலும் இப்பொழுதும் கூட உங்கள் அனைவரினுடைய தியாகம் மிக பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ உங்கள் அனைவரினுடைய பாக்கியம் மிக பெருசு அப்படின்னு சொல்லணும். தியாகம் அவங்களுக்கு தென்படுது, ஆனால் பாக்கியம் இதுவரையிலும் தென்படவில்லை. பாக்கியம் இப்பொழுது மறைவாக இருக்குது. தியாகத்தினுடைய மகிமையை அதிகம் செய்கிறாங்க. இந்த அளவே பாக்கியத்தை மகிமை செஞ்சாங்க அப்படின்னா கூட ஒரு நொடியில் அவங்களுடைய பாக்கிய கதவும் திறந்துடும். தியாகத்தை பார்த்து யோசிக்க தொடங்கிடுறாங்க. பாக்கியத்தை பார்த்து அவங்களும் பாக்கியசாலி ஆயிடுறாங்க. என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு இப்போ புரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க. கடும் உழைப்பிலிருந்து விடுபட்டு சிநேகத்தின் அன்பின் மடியில் வந்துடுங்க. ஏதோ சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில்லை, ஆனால் செல்ல வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இருக்கணும். குழந்தைகள் இருளில் இருக்கிறாங்க அப்படின்னா தந்தைக்கும் குழந்தைகள் எந்த மாதிரி இருள் உலகத்தில் இருக்கிறாங்க என்ற அனுபவம் ஆகணும். இந்த நடைமுறை அனுபவம் ஏற்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது, இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எதிர்கால பலனுக்கு முன்பு பிரத்யக்ஷ பலனை அருந்துங்க. எப்பொழுதும் எஜமானனை புத்தியில் ஆஜராக வச்சிங்க அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் உங்கள் எதிரில் கை கட்டி உத்தரவு ஐயா அப்படின்னு இருக்கும். ஒருவேளை எஜமானன் ஆஜராக இருக்கிறார் அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் காந்தத்தை போன்று அவைகளாகவே ஈர்க்கப்பட்டு வரும். புரிந்ததான் பாபா கேட்குறான். பாப்தாதா குழந்தைகளின் கடுமையான உழைப்பை பார்த்து சகிச்சிக்க முடியல. நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள், நேரடி விதையிலிருந்து வெளியான தண்டு சொரூப குழந்தைகள். நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த குழந்தைகளுக்கு அனைத்து பிராப்திகளின் சகஜ அனுபவிகளாக ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது, அப்படி அனைத்து சகஜ பிராப்தி செய்பவர், எப்பொழுதும் கடலுக்கு சமமாக அனைத்திலும் நிரம்பியவர், எப்பொழுதும் விதையை தன்னுடன் வைத்து கொள்பவர், விதைரூப நிலையில் நிலைத்திருப்பவர், பாவங்களை வென்ற, தீய எண்ணங்களை வென்ற நிலை என்ற அந்த மாதிரி லட்சியத்தை அடையக்கூடிய, எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய மற்றும் கவலையின்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு நேபாளம். அனைவரும் வெகு தொலைவிலிருந்து அன்பின் ஆதாரத்தில் இழுக்கப்பட்டு வந்துட்டீங்க. எப்படி குழந்தைகள் அன்பின் கயிறால் கட்டப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, அதே மாதிரி தந்தையும் அந்த அளவு குழந்தைகளின் அன்புக்கு பிரதிபலன் கொடுக்கிறார். அன்பிற்கான பிரதிபலன் என்ன
அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அன்பிற்கான பிரதிபலன் எப்பொழுதும் களைப்பற்றவர், எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் தான். எப்பொழுதாவது மாயா வருது அப்படின்னா இந்த இடம், இந்த நாள், இந்த நேரம், இந்த தந்தையின் வரதானம் ஆகியவற்றை நினைவில் வச்சிங்க அப்படின்னா வரதானம் மூலமாக மாயை மூர்ச்சையாகிவிடும். உங்களுடைய தேசத்திலும் அந்த மாதிரி மந்திரம் தந்திரம் செய்கிறாங்க இல்லையா? ஆகினால நீங்களும் இந்த மந்திர தந்திரம் மூலமாக மாயாவை மூர்ச்சையாக்கிடுங்க. தந்தை குழந்தைகளுக்கு பிறந்த உடனே என்ன வரதானம் கொடுக்கிறார்? அமர்நாத் தந்தையின் முதல் வரதானம், குழந்தைகளே அமரர் ஆகுக. நீங்க அனைவரும் அமர்நாத் கதை கேட்கவங்க தானே இல்லையா? நம் அனைவரின் நினைவு சின்னம் இன்று நாள் வரை இருந்து கொண்டிருக்குது அப்படின்னு நம் அனைவருக்கும் குஷி ஏற்படுது. சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்தை இப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கீங்க. அமர்நாத்தில் உங்களுடைய நினைவு சின்னம் தான். ஒவ்வொரு குழந்தையையும் எவ்வளோ மகிமை செய்வது, எவ்வளோ நீங்கள் அனைவரும் துவாபர யுகத்திலிருந்து தந்தையினுடைய மகிமை பாடினீங்க. அந்த அளவு தந்தை இப்பொழுது குழந்தைகள் உங்களுடைய மகிமைகளை பாடுறாங்க. தினசரி புது பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா மகிமையாக ஆனது இல்லையா? நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். எந்த அளவு உலகத்தினர் பெண்களை எட்டி உதைச்சாங்களோ அந்த அளவு தந்தை வீரன் நிரம்பியவர்களாக ஆக்கிவிட்டார். ஆகையினால மாதர்களுக்கு இப்பொழுது மிகுந்த குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா. மிகவும் குஷியோடு செல்றதுனால களைப்பு அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுடைய வீட்டில் தந்தையினுடைய நினைவு சின்னம், அதாவது கீதா பாடசாலை அவசியம் இருக்கணும். எப்படி ஒவ்வொரு வீட்டில் ராஜா ராணியினுடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி பிராமணர்களினுடைய வீட்டில் இந்த விசேஷ நினைவு சின்னம் இருக்கணும். யார் வந்தாலும் அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்து அசாம், அவங்கள பாப்தாதா சந்திக்கிறாங்க. அசாமை சேர்ந்தவங்களும் மிகப்பெரிய ஆசாமியாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களை பெரிய ஆசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெரியதிலும் பெரியவங்க நீங்கள் பெரிய ஆசாமி ஆவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வெளி உலகத்தினர் யார் யார் பெரியவர்கள் அப்படின்னு செய்தித்தாள்களில் போடுறாங்க. ஹூ இஸ் ஹூ? நீங்களும் பல ஜென்மங்களுக்காக பூஜைக்குரியவராக ஆகிறீங்க. அவங்களும் இன்று ஹூ இஸ் ஹூ என்ற பட்டியலில் இருக்கிறாங்க. நாளை சாதாரண பிரஜையினுடைய பட்டியலில் இருப்பாங்க. நீங்கள் நிரந்தரமாக இந்த பட்டியலில் இருக்கீங்க. நீங்கள் நிரந்தரமான பூஜைக்குரியவங்க. அரைக்கல்பம் சைத்தன்யத்தில் பூஜைக்குரிய ரூபத்தில் இருக்கீங்க. அரைக்கல்பம் ஜட விக்கிரகங்களின் ரூபத்தில் பூஜை செய்யப்படுறீங்க. அப்படி முழு கல்பத்திலும் ஹூ இஸ் ஹூவாக ஆனீங்க. நான் மிகப்பெரிய மனிதர்கள் என்று அந்த மாதிரி போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் உங்களை பலகீனமாக ஆக்கிவிடவில்லை தானே? மாவீரர்களாக இருக்கீங்களா? பாப்தாதாவும் சென்ற கல்பத்தை சேர்ந்த குழந்தைகள் எப்படி தன்னுடைய பாக்கியத்தை எடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து குஷி அடைகிறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க நீங்கள். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஒருபொழுதும் யாருக்கும் உருவாகவும் முடியாதுங்கிறாங்க பாபா. ஆகினால இந்த போதை மற்றும் குஷி நிரந்தரமாக இருக்கட்டுங்கிறாங்க. அடுத்தது பீகார், அவங்கள அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் வசந்தத்தில், அதாவது பஹார், அதில் இருக்கிறவங்க பீகாரை சேர்ந்தவங்க. மேலே இருந்து அவதரித்து சாகார உலகத்தில் சேவைக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு எப்பொழுதும் தன்னை அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அவதாரமாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன நினைவு இருக்கும்? எந்த காரியத்துக்காக அவதரிச்சிருக்கிறாங்களோ அதே காரியம் நினைவில் இருக்கும். அவதாரங்கள் வருவதே ஏதாவது மகான் காரியம் செய்வதற்காகத்தான் இல்லையா? அப்படி நீங்களும் எதற்காக அவதரிச்சிருக்கீங்க? உலக மாற்ற காரியத்துக்காக. அப்படின்னா அது நிரந்தரமாக நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எங்கே இருந்தாலும் உங்களுடைய மூல காரியம் உலக மாற்றத்துக்கானது. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும், வீட்டு வேலைகள் செய்தாலும், ஆனால் என்ன நினைவு இருக்கணும்? பரிவாரமா பரிவர்த்தனையா? பரிவாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன லட்சியத்தோடு இருக்கீங்க?
இவர்களையும் பரிவர்த்தனை செய்யணும் அப்படிங்கிற இந்த லட்சியம் தான் இருக்குது இல்லையா? குடும்பஸ்தனாகி இல்லாமல் சேவாதாரி ஆகி இருக்கீங்க. சேவாதாரிக்கு சேவைதான் நினைவிருக்கும், மற்ற அனைத்து வேலைகளும் நிமித்த மாத்திரம்தான். உண்மையான காரியம் உலக மாற்றத்துக்கான காரியம். யார் முதல்ல தன்னை பரிவர்த்தனை செய்கிறாங்களோ அவங்க தான் விஸ்வ பரிவர்த்தனை செய்ய முடியும். முதலில் தான் உதாரணமாக ஆக வேண்டியிருக்குது. பிறகு உங்களை பார்த்து அனைவரும் செய்ய தொடங்குவாங்க. அப்படி சுய பரிவர்த்தனை செஞ்சிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மேலும் இன்னும் கொஞ்ச நேரம் மிச்சம் இருக்குது. அது எதற்காக இருக்குது? சேவைக்காக. மற்றவர்களுக்கு சேவை செய்வதால் தன்னுடைய சேவையும் ஆகியவிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நான் ஒரு அவதாரமாவேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருந்தது அப்படின்னா எப்படி நினைவு இருக்குமோ அப்படியே காரியம் இருக்கும். அப்படி பீகாரை சேர்ந்தவங்க வசந்த காலத்தை கொண்டு வர்றோம். இன்றைய நாட்களிலோ தேசத்தின் நிலைமையோ என்னவாக இருக்குது? சில இடங்களில் வறட்சி, சில இடங்களில் வெள்ளம். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? எப்பொழுதும் வசந்தத்தை கொண்டு வருவீங்க. உங்களுடைய அந்த மாதிரி காரியத்தை பார்த்து அனைவரும் உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க. அனைவரும் நமஸ்காரம் செய்ய வருவாங்க. இப்போதோ சிலர் திட்டவும் செய்கிறாங்க. ஏன்னா குப்தமாக இருக்கீங்க இல்லையா? எப்பொழுது பிரத்யட்சம் ஆவீங்களோ அப்போ அனைவரும் நமஸ்காரம் செய்வதற்காக வருவாங்க. எவ்வளவு தீய வார்த்தைகளால் திட்டுவாங்களோ அந்த அளவு பின்பு மலர் தூவாங்கங்கிறாங்க பாபா. ஒரு திட்டுதலுக்கு பதிலாக எத்தனை தடவை மலர்களின் மாலையை அணிவிக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி தந்தை மிகுந்த திட்டு வாங்கினார் அப்படின்னா பூஜையும் அந்த அளவே இருக்குது தான் இல்லையா? அப்படி எவ்வளவு திட்டு வாங்குவீங்களோ அந்த அளவு பெரிய பூஜைக்குரியவர் ஆவீங்க. அதனால பயப்படாதீங்கிறாங்க பாபா. மாலைகள் தயாராகி கொண்டு இருக்கின்றனங்கிறாங்க பாபா. அடுத்து வங்காளம், கல்கத்தா, அவங்க பாபா பாப்தாதா சந்திக்கிறாங்க. கல்கத்தா நிவாசிகள் என்ன திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. மேலாக்களும் அதாவது பெரிய நிகழ்ச்சிகளும் அதிகம் செய்திருக்கீங்க. இப்போ என்ன யோசிச்சிருக்கீங்க? இப்போ ஒவ்வொரு வருடமும் ஏதாவது புது திட்டம் உருவாகணும். கல்கத்தா பக்தி மார்க்கத்திலும் பிரபலமானது. அங்கே உள்ள விசேஷம் பலி கொடுப்பது. எப்படி பக்தி மார்க்கத்தில் பலி கொடுப்பது பிரபலமாக இருக்குது, அதே மாதிரி ஞானத்தின் மகாபலி கொடுக்கிறவங்க அதிகம் இருப்பாங்க இல்லையா? ஒரு பக்கம் பக்தியினுடைய சக்தி, இன்னொரு பக்கம் ஞானத்தின் சக்தி. மேலாவின் கூடவே இப்போ வேறு ஏதாவது விதியை கடைப்பிடிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. கல்கத்தா எவ்வளோ பெருசு, அதே மாதிரி பெரிய அளவில் சத்தம் எழணும். பாபா இருந்த பீடம், பழைய ஸ்தானம், அதாவது வியாபாரம் செஞ்ச இடம். மேலும் ஏதாவது வலுவான ஓசை எழுப்புங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஒவ்வொருவரும் தினசரி தன்னை சோதனை செய்து அதிவேகத்தை அடைந்து கொண்டிருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சங்கம யுகத்தில் தான் முன்னேறும் கலைக்கான வாய்ப்பு இருக்குது. தினசரி தன்னை சோதனை செய்யுங்க. சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அப்படி மட்டும் அல்ல, ஆனால் எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செஞ்சு பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆகையினால இப்பொழுது சாதாரண சோதனை அன்றி மிக நுணுக்கமான சோதனை செய்யணும். இந்த மர்ஜிவா வாழ்க்கையே பிரத்யட்ச பலனை அடைவதற்காகத்தான் செஞ்சீங்க. மற்றும் பிராப்தியானது இப்பொழுது கடும் உழைப்பிற்கு அவசியம் இல்லை. பழம் அருந்துவதற்கான நேரம், அதீந்திரிய சுகத்தில் இருப்பதற்கான நேரம். அப்படி அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலை எப்பொழுதும் ஆடக்கூடியவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யார் இப்பொழுது இந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஆடுவாங்க. அந்த மாதிரி முயற்சி இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதைத்தான் தீவிரமான முயற்சி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு, அவங்கள பாப்தாதா சந்திக்கிறாங்க. சங்கமயுகத்தில் தந்தை மூலமாக என்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குதோ அந்த அனைத்து பொக்கிஷங்களை நல்ல முறையில் சேமிப்பு செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாயா பொக்கிஷத்தை கொள்ளையடிச்சு விடவில்லையே,
இரட்டை பூட்டு போடுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒன்று தந்தையினுடைய நினைவு மற்றும் இன்னொன்று சேவை. இந்த இரட்டை பூட்டு போடுறதுனால ஒருபொழுதும் மாயா பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க முடியாது. எப்பொழுதும் நிரம்பி இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அமிர்த வேளையில் தனக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற திலகம் இடுங்க. அமிர்த வேளையில் தனக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு திலகம் இடுங்க. முழு நாளும் திலகமிட்டவராக இருக்கிறதுனால ஒரு பொழுதும் மாயா தாக்காது. திலகம் உங்களுடைய வெற்றியினுடைய அடையாளம். அமிர்த வேளை வரதானங்களுக்கான நேரம். எவ்வளோ அமிர்த வேளையினுடைய மகத்துவ வைப்பீங்களோ அந்த அளவு மகான் ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம் ஸ்ரீமத் மூலம் மனம் சொல்லும் வழி மேலும் மற்றவர்கள் சொல்லும் வழியின் கலப்படத்தை அகற்றக்கூடிய உண்மையான தனக்கு நன்மை செய்பவர் ஆகுக. உண்மையா தனக்கு நன்மை செய்பவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் மூலம் மனம் சொல்கிற வழியையும் மற்றவர்கள் சொல்லும் வழியையும் கலப்படத்தை அகற்றணும். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை வீணான பக்கம் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மனம் சொல்லும் வழி மற்றும் மற்றவர்கள் சொல்லும் வழியை கலப்படம் செய்வது என்பதானது நம்பிக்கை விசுவாசத்துடன் கொடுக்கப்பட்ட அடமான பொருளை மோசடியாக கவர்ந்து கொள்வது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போது இந்த ஏமாற்று வேலை மற்றும் கலப்படத்தை முடிவு கட்டி ஆன்மீக தன்மை மற்றும் இரக்க குணத்தை தாரணை செய்யுங்கிறாங்க பாபா. தன்மேல் மற்றும் அனைவரின் மேல் இரக்கம் காட்டி சுய நன்மை செய்பவராக ஆகுங்க. தன்னை பாருங்க, தந்தையை பாருங்க, மற்றவர்களை பார்க்காதீங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: யார் எங்கேயும் ஈர்க்கப்படுவதில்லையோ அவங்க தான் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க முடியும்னு சொல்கிறாங்க பாபா. யார் எங்கேயும் ஈர்க்கப்படுவது இல்லையோ அவங்க தான் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.